ஓகே சார். ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா. சம் ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டோட பேசிக் ஃபார்முலா. ஓகேங்களா? அப்போ ஒரு ஃபார்முலா வருதுன்னா அது ஃபுல்லாவே சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் தான் வரணும். அப்போ என்ன கண்டென்ட் இருக்கணும்? ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா பீட்டா கண்டென்ட் தான் நம்மளுக்கு ஃபார்முலா வரணுமே தவிர வேற எந்த கான்செப்ட்லையும் நம்மளுக்கு ஃபார்முலா வரக்கூடாது. சரிங்களா? இதை மெயின் திங். இது ஓகே. தான் வச்சுக்கோங்க. ஒரு டேம்ல ஒரு ஃபார்முலா இருக்குன்னா இது ரெண்டும் தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ இல்லைன்னா என்ன பண்ண போறோம்? அந்த டேம் ஒத்து நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். இதனோட ஃபார்முலா தெரியுமா? நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டேன். சார் நம்ம இதெல்லாம் அன்னைக்கு எழுதணும் சார். எழுதுனீங்க. அப்போ அதுதான் நம்ம ரிவைஸ் பண்ணா இங்க வந்துடும் நம்மளுக்கு ரிசல்ட். அதனால தான். ஓகே. அப்போ டைரக்ட் எழுதிங்க. என்ன வரும்? ஆல்பா சார் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. இது ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்து ஆல்ஃபா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 2 டூ ஆல்பா. ஆல்ஃபா பீட்டா. சரி. அடுத்த ஃபார்முலா ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர். இது கொஞ்சம் லென்த் ஃபார்முலா. அதுக்கு முன்னாடி ஆல்பா மைனஸ் பீட்டாவோட ஃபார்முலா தெரிய வேணும். அப்போ ஆல்பா மைனஸ் பீட்டாவோட ஃபார்முலா என்ன சொல்லிட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா ஈஸி. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. அது இதுக்கு ஓகே. இதுக்கு வந்து சொன்னது கரெக்ட். ஆல்பா பிளஸ் பீட்டா இன்ட்டு ஆல்பா மைனஸ் பீட்டா. பட் ஆல்பா மைனஸ் பீட்டான்னு எழுதக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஃபார்முலா என்ன வேணும்? ஆல்பா பிளஸ் பீட்டாவா இருக்கணும், இன்னும் ஆல்பா இன்ட்டு பீட்டாவா தான் இருக்கணும். அப்போ ஆல்பா மைனஸ் பீட்டாவோட ஃபார்முலா ஒன்று கொடுத்துருப்போம் பாரு. ஆல்பா மைனஸ் பீட்டாவோட ஃபார்முலா என்ன சார் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கொடுத்துருப்போம்? கீழே கொடுத்துருப்போம் பாருங்க. ரூட் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டான்னு கொடுத்துருப்போம் பாருங்க. சார். இருக்குதுல்ல? அப்போ அந்த சார் ஆல்ஃபா ஃபார்முலா மைனஸ் பீட்டாக்கு வந்து கொடுத்துருக்கீங்க சார். அப்போ ஆல்பா மைனஸ் பீட்டாவுக்கு பதிலா இங்க என்ன அப்ளை பண்ணுவீங்க? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறீங்க. கரெக்ட்டுங்களா? ஆல்பா ஓகே. பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டா. கரெக்டாமா? சார். இது முடிஞ்சுங்களா? அடுத்தது ஃபோர்த் ஃபார்முலா. ஃபோர்த் ஃபார்முலா யாருக்கு கொடுக்கலாம்? ஆல்பா கியூப் பிளஸ் பீட்டா கியூப். சொல்லுமா, இதுக்கு என்ன ஃபார்முலா என்ன? சார் ஆல்ஃபா கியூப் பிளஸ் பீட்டா பிளஸ்ஸா சார்? பிளஸ்மா பிளஸ். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ப்ராக்கெட்ல வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா. ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 ஆல்பா பீட்டா. ஓகேங்களா? சரி. அப்போ மைனஸ் வந்ததுன்னா ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அதை வந்து we can write it as ரூட்ல ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. வெளியே அவ்வளோதானா? சார் அது ஒரு பெருசா வந்துச்சு சார். ஆக்சுவலி சாரி, மாத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு தான் மாற்றணும். அதாவது இதுக்கு தான் மாற்ற போறோம். ஆல்பா மைனஸ் பீட்டா தானே? ஆல்பா மைனஸ் பீட்டாக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அப்போ சொல்லுங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டா இன்ட்டு இந்த டைம் ஆல்பா ஸ்கொயர். ஆல்பா ஸ்கொயர் என்ன வரும்? ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன். ஓகே. ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் என்ன வந்து மைனஸ் ஆல்ஃபா பீட்டா மைனஸ் ஆல்பா பீட்டாவா? மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பிளஸ் ஆல்ஃபா பீட்டா. அப்போ மைனஸ் ஆல்பா பீட்டா பிளஸ் ஆல்பா பீட்டா என்ன ஆகும்? மைனஸ் ஆல்பா பீட்டா தானே வரும். மைனஸ் ஆல்ஃபா பீட்டா. இதுதான் நம்மளுடைய ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூபோட ஃபார்முலா. சரிங்களா? ஓகே சார். நெக்ஸ்ட் பவருக்கு கேட்பாங்க ஒவ்வொரு டைம். அப்போ ஆல்பா பவர் 4 மைனஸ் பீட்டா பவர் 4. இதோட ஃபார்முலா என்ன சார்? இதுக்கு வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. வெரி குட். ஆல்பா பிளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. நம்பர் இருக்குது. அடுத்தது ரூட்ல வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. ஆமாடா, இது எல்லாம் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரே ஒரு ஃபார்முலா. சரிங்களா? ஓகே சார். சரி. அடுத்து செவன்த் ஒன். ரெண்டுக்கு நடுவில் பிளஸ்னு வந்துச்சுன்னா அது கொடுத்துருக்கா கொடுக்கலையா? கொடுக்கல சார். கொடுக்கலன்னா இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இதனோட ஃபார்முலா என்னமா? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்.
அதாவது a plus b ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா கான்செப்ட் தான். அப்ப என்ன ஆகும்? a ஸ்கொயர், அப்போ ஆல்பா A ஸ்கொயர் square ஹோல் ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் whole square பிளஸ் 2 alpha beta. 2 ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். கரெக்ட்டுங்களாம்மா? Sir. அப்ப என்ன எழுதலாம்? இது ஆல்பா பவர் 4 பிளஸ் பீட்டா பவர் 4 பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர். கரெக்டாமா? ரெண்டையும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் போட்டேன். கரெக்டாமா? Okay, sir. ஈக்குவல் என்ன கிடைக்குது? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். கரெக்டாமா? Okay, sir. நம்மளுக்கு என்ன டைம் வேணும்? ஆல்பா பவர் 4 பீட்டா பவர் 4 தான் வேணும். அப்ப இதை மட்டும் இங்க வச்சு மீதி அங்க கொண்டு போயிருங்க. அப்ப என்னாச்சு? ஆல்பா பவர் 4 பிளஸ் பீட்டா பவர் 4 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? ஆல்பா ஸ்கொயர் plus beta square whole square minus 2 into alpha beta whole square. கரெக்டாமா? Sir. அப்ப திரும்பி இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்க. இதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துக்கிறேன். அப்ப அதுக்கு என்ன ஃபார்முலா? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் Alpha plus beta the whole square வந்து மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. கரெக்டுங்களா? sir. அப்ப இதுதான் வந்து ஆல்பா பவர் 4 பிளஸ் பீட்டா பவர் 4 ஓட ஃபார்முலா. Okay, sir. ஒன்றும் இல்லை, நம்ம டேர்மை நம்ம கன்வெர்ட் பண்ணி ஃபார்முலாவை டெரைவ் பண்ணிட்டா முடிஞ்சுது. நம்மளுக்கு பேசிக் ஃபார்முலா வந்து சரிங்களா? Okay, sir. இப்போ